தேவனுடைய பிள்ளைகள் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை? விடுதலை உபவாசத்துக்கு வருகிறோம், அமாவாசைக்கு வருகிறோம், இரவு ஜெபத்துக்கு வருகிறோம், எழுப்புதல் ஜெபத்துக்கு வருகிறோம், சர்வீஸுக்கு போகிறோம், ஏராளமான கூட்டங்களை அட்டெண்ட் பண்ணுகிறோம். ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தருக்கும் உங்களுக்கும் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை நீங்க சரி பண்ணணும். உலக பிரகாரமான வழக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா சரியாயிரும், கோர்ட்டுக்கு போனா சரியாயிரும். பரலோகத்துக்கு உங்களுக்கு வழக்கு இருக்கு, தேவனுக்கு உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்குக்கு நீங்க அவர்கிட்ட போனாதான் சரியாகும். ஏசாயா 57:16 நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்திற்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்திற்கு வந்திருக்கிற, உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் நான் உண்டு பண்ணின ஆவியும் ஆத்துமாக்களும் என் முகத்திற்கு முன்பாக சோர்ந்து போகுமே. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஏன் நாம் மேன்மை அடையவில்லை? தெய்வத்தை நல்லாய் தேடுகிறோம், நன்றாக ஆராதிக்கிறோம், நல்ல பைபிள் படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படவில்லை? வேதம் சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன். வழக்கு என்றால் இப்ப நிலுவையில் ஒரு வழக்கு இருக்குதுன்னு வைங்களேன், நான் இங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்கும் போக முடியாது. எனக்கு வழக்கு இருந்தால் என் வழக்கை சரி செய்யாமல், என் வழக்கை பூரணப்படுத்தாமல், என் வழக்கை நிறுத்தாம நான் அந்த இடத்திற்கு போக முடியாது. என் விசா எனக்கு வராது. காரணம், எனக்கு என்ன இருக்குது? வழக்கு இருக்கிறது. அதே போல நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கும் நமக்கும் வழக்கு இருக்கு. அந்த வழக்கை சரி பண்ணாதான் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த வழக்கை பற்றி தான் உங்களுக்கு பேச போகிறேன். நம்ம வழக்கு நிறைய பேர் தெரியறது இல்லை. வழக்குன்னா என்னன்னு தெரியறது இல்லை. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் வழக்கு. நீங்க தப்பா வண்டி ஓட்டினா உடனே வழக்கு, ஸ்டேஷனுக்கு போகணும். நீங்க என்ன தப்பு பண்ணா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அங்க போய் நீங்க பதில் சொல்லணும். எதுக்காக சண்டை போட்டீங்க, எதுக்காக உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை என்று அவங்க நியாயம் தீர்ப்பாங்க. அப்போ இந்த வழக்கு இருக்கிறதுனால நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை, தேவனோடு இணைய முடியவில்லை. அதைத்தான் மீகா எழுதின புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம், மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதனுடைய அடிப்படையான காரியம் தெரியும். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அதுக்கு முந்தின வசனம் 18, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவன் ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விடுகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வைப்பார் என்று சொல்லப்பட்ட நம்ம மேல கோபத்தை வைக்க மாட்டார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு வழக்கு இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றார், நான் எப்பொழுதும் உன்கிட்ட வழக்காட மாட்டேன், நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நான் தான் உன் தேவன், என்னை போலவே உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், என்னை போல உனக்கு எல்லா நன்மைகளை வைத்திருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேனோ அதே போலதான் நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நான் குரங்கு மாதிரி இல்லை, நான் யானை மாதிரி இல்லை, நான் இயேசுவை மாதிரி இருக்கிறேன். இயேசு என் சரீரத்தில் எங்க மூக்கு வைத்தார், எங்க கண்ணு வைத்தார், எங்க எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறேன். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சோர்ந்து போவார்களே, நான் வழக்காடினா அவங்க தாங்க மாட்டாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதுல அறிஞ்சு கொள்ள முடியுது என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கும் நமக்கு வழக்கு இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை நீங்க நல்லா எழுதி வச்சாதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா எவ்வளவு பிரசங்க கேட்டாலும் விட்டுருவோம். கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஏசாயா 1:18.
வழக்காடுவோம் வாருங்கள் என்று வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரேன்னு இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்க என்னதான் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்னிடத்துல வந்தால் அதை நான் சரியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த வழக்கை தான் இப்போ நம்ம பேச போறோம். கண்டிப்பா வழக்காட வாங்கன்றார் கர்த்தர். நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? வழக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்குள்ள ஒரு வழக்கு இருக்குது. அதனாலதான் கீழே எழுதுறாரு. ஏசாயா 1:19 நீங்க வாசிங்கன்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். இன்றைக்கு நம்ம தேசத்தினுடைய நன்மையை புசிக்காம இருக்கிறோம். மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நம்ம வழக்கை நம்ம சரி செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்குமே வழக்கு இருக்குது. வழக்கு இல்லாத வேதம் அழகா சொல்லுது. ரொம்ப அழகா சொல்ல பாருங்க. மீகா புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திவாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். அப்ப பர்வதம், பூமி, அஸ்திவாரம், மிருகத்து கூட வழக்கு இருக்குது. ராமேன். ஒரு மிருகம் வயிற்றுல குழந்தைய சுமந்தா இன்னொரு மிருகம் அதை அடிக்க மாட்டுது. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு மிருகம், தாய் மிருகம், நிறைய மாசம் கர்ப்பிணியா தன் குட்டியை ஈனும் பொழுது எவ்வளவு பசியா இருந்தாலும் ஒரு சிங்கமோ மற்ற மிருகம் அதை போய் அடிக்க மாட்டுது. ஏன்? வழக்கு வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல மரங்களுக்கும் வழக்கு இருக்குது. மரம் செடிகளுக்கு கூட வழக்கு இருக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்றாரு? சபிக்கிறார். கனி கொடாத காலம்தான், ஆனா உண்டாக்கினவர் வருகிறார். மரத்தையும் கொடிகளையும் செடிகளையும் தாவரங்களையும் மலையையும் உண்டாக்கின தேவன், மனுஷனுக்கு வாழ்வதற்கு சுவாசத்தை ஊதின தேவன் வருகிறார். மிகுந்த பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவர் வரும்போது அந்த மரம் இலைகள் இருந்தது. இலைகள் இருந்தவனை அவர் நம்பி வருகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிட்ட நிறைய பேர்ட்ட கிறிஸ்தவம் இருக்குது, உள்ள கனி இல்லை. இயேசு கிறிஸ்து தேடி பார்க்கிறது போல நம்ம இடத்துல கனி இல்லை. உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பழகுவது, ஏதோ ஒரு பொருளுக்காக பழகுவது. இவன்கிட்ட பழகினா இவன் எனக்கு எவ்வளவு காணிக்கை கொடுப்பான், இவன்கிட்ட பழகினா எனக்கு என்ன நன்மை வரும். இதே மைண்ட் செட் தான் நமக்கு. நாம் தேவன் வருகிறார் நகரத்துக்கு வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு மரம் செடிகளுக்கு கூட வழக்கு இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மார்க் 11:12 வாசிக்கும் போது, மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு, நல்ல சிலுவை போட்டு, நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, நல்ல வண்டியில வசனம் போட்டு, இலைகள் உள்ள மரம். பேர் கிறிஸ்டோபர். எங்க போய் நிற்கிறான்? சினிமா தியேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கிறான். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று வசனத்தை போட்டு வண்டி எங்க நிற்குது? ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட் வண்டி போட்டு எங்க நிற்கிறது? சொல்லுங்க ஐயா. வழக்கு இருக்கு. இந்த பூமியில் இருக்கிற வழக்கு கூட கொஞ்ச நாள்ல தீர்த்துரும், பரலோக வழக்கு தீக்காது. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வழக்கு இருக்கிறதுனால தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியல. சமீபத்திலே ஒரு வருடத்திலே நான் குழந்தை இல்லாதக்காக ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு அவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்குடா அப்படின்னார். என்ன ஆண்டவரே வழக்குன்னு சொன்னா, திருமணம் ஆன உடனே இந்த சந்ததியில் ஒரு ஆராதனை வீரனை கொண்டு வர வேண்டும் என்று நான் கன்சீவாக கிருபை செய்தேன். ஆனால் ஆன கன்சீவை இவங்க கலைச்சி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இதை அழித்து விட்டார்கள். வழக்கு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கும் உங்களுக்கும் வழக்கு இருந்தா நீங்க மேன்மை அடையவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அந்த வழக்கை நீங்க சரி பண்ணணும். பாருங்க, இயேசுவுக்கு பசி வந்துருச்சு. 13ஆம் வசனம்,
அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால் அவர் அதிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம். நல்ல கவனிங்க, இது எல்லாம் மனுஷனுக்கு ஏற்படுத்தல, மரத்துக்கு உடனே ரிசல்ட். நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி தப்பு பண்ணி உடனே ரிசல்ட் இருந்தால் கதை முடிஞ்சிடும். அவர் சொல்லுகிறார், இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியா. அடுத்த நாள் அந்த மரம் பட்டு போச்சு ஐயா. நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்களும் நானும் தப்பு பண்ணும் போது ஆண்டவர் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நான் எத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருப்போம்? அழிஞ்சு போயிருக்க மாட்டோம். அதனாலதான் கர்த்தர் சொல்ல, வழக்காடுவோம் வாருங்கள். நீங்க வழக்கா வாங்க, பேசுவோம், நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை? விடுதலை உபவாசத்துக்கு வருகிறோம், அமாவாசைக்கு வருகிறோம், இரவு ஜெபத்துக்கு வருகிறோம், எழுப்புதல் ஜெபத்துக்கு வருகிறோம், சர்வீஸுக்கு போகிறோம், ஏராளமான கூட்டங்களை அட்டெண்ட் பண்ணுகிறோம். ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தருக்கும் உங்களுக்கும் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை நீங்க சரி பண்ணணும். ஆண்டவர் எதில் வழக்காடுகிறார் என்று பார்க்க வேண்டும். மனம் திரும்பணும், மனம் பொருந்தணும், இயேசுவிடத்தில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் எல்லாருக்கும் வழக்கு இருக்கு, ஒன்று கூட மாறி போகாது இந்த வேதத்தை படிக்கும் பொழுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மீகா எழுதின புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3. என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். வழக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? சொல்லு, நான் என்ன தப்பு சொல்லு. ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட நீ என்ன அநியாயத்தை கண்ட சொல்லுப்பா. சொல்ல பதில் இல்லை. ஏன்? நாமல் தான் தவறு செய்கிறோம். அப்படித்தான் கர்த்தர் வடிவமைத்து வைத்திருக்கிறார் வேத புத்தகத்தில். இன்னைக்கு ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஏன் நான் மேன்மையடையவில்லை என்றால், நான் தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் ஜனமே, உனக்கு நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் நீ என்ன அநியாயத்தை கண்டாய்? இன்னும் நல்லா பார்க்கணும் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீ கண்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவர் சொல்ல முடியுமா, ஆண்டவர் இப்படி எனக்கு செய்தார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் இப்படி எனக்கு சொல்ல முடியாது. ஏன்? அதான் வழக்கு. கர்த்தர் வழக்காடுகிறார். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிறார். என்னை குற்றப்படுத்துகிறாயே, என்னை தேடாதபடி வீண் மாயை பின்பற்றுகிறாயே, பொருளாசையை பின்பற்றுகிறாயே, மாயான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாயே, என்னை மறந்து போகிறாயே, எதெல்லாம் நான் பிரிய இல்லைன்னு சொல்றேனோ அதெல்லாம் செய்து என் முன்னாடி என்னை துக்கப்படுத்துகிறாயே, என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீ கண்டாய் என்று கேட்கிறார். என்ன அநியாயத்தை நீங்க பார்த்தீங்க? அதனால தான் சொல்றாரு, வழக்காடுவோம் வாங்க. வழக்காடி வழக்க முடிச்சாதாங்க நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அந்த வழக்கு நிலுவையில இருந்தால் நீங்க ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும். மாசம் ஒரு முறை கோர்ட்டுக்கு போய் ஆகணும். நீங்க செய்த தவறை அங்க சொல்லி கொடுக்கணும். நிற்காது. ஆனா இந்த வழக்கு, நீங்க ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வந்தீர்கள் என்றால் உங்க எல்லா வழக்குகளையும் அவர் முடிச்சிருவார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். வழக்காடுவோமா அப்படி கேட்கிறாரு. ஏன்? என் ஜனங்கள் எனக்கு முன்னாடி சோர்ந்து போவார்களே, நான் உண்டு பண்ணின ஆத்துமா சோர்ந்து போகுமே. என் அன்புக்குரியவர்களே, இந்த சென்னைக்கு வரும்போது நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம்? எனக்கு ஒருவேளை சோறு கிடைச்சா போதும் தான் வருவோம். ஒருவேளை சோரோடு நிற்கிறோமா? இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைச்சா போதும்னு வந்தோம். அப்படின்னு நிற்கிறோமா? என் கூட வேலை செஞ்சான் பார்த்துக்கிடுங்க, அந்த பையன் ஒரு வீடு வாங்கிட்டா நான் வாங்கலன்னு சாவுறோம். கட்டுற பொண்டாட்டிக்கிட்ட சவரஞ்சவரமா வாங்குறோம். யோசிச்சு பாருங்க ஐயா, இதெல்லாம் கர்த்தர்கிட்ட வழக்கு இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான்லாம் அப்படி சொல்லி தான் வந்தேன், அதனால தான் அப்படியே சாகணும்னு விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்ட எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயா 200 ரூபா அனுப்பி விடுயா மாதம், 300 ரூபா சம்பளம் எனக்கு மாதம், 200 ரூபா நீ அனுப்பிச்சி விடு போதும்னாங்க.
200 அனுப்பி தான் அனுப்புறதுக்காக தான் சென்னை பட்டத்துக்கு நான் வந்தேன். வெறும் 200 தான் கேட்டாங்க. தம்பிங்கெல்லாம் சாப்பிடணும், அம்மாலாம் சாப்பிடணும், ஐயா ரொம்ப கஷ்டம், வீட்டில் பஞ்சம், வேலை இல்லை. 200 அனுப்புதான் அனுப்புனாங்க. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு எத்தனை எவ்வளோ நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நான் எந்த அளவு அந்த ஆண்டவரை, அதனால தான் நான் கடந்த நாளே சொன்னேன், வசனம் சொல்லுகிறது, நான் துயரப்படும் போது உம்மை கூப்பிடுவேன், நான் நெருக்கத்தில் இருக்கும்போது உம்மை கூப்பிடுவேன், நான் கண்ணீரில் இருக்கும்போது உம்மை கூப்பிடுவேன். அப்போ நான் யோசிச்சேன், அப்போ மற்ற நேரத்தில் தாவீது என்ன பண்ணினார்? கர்த்தரை துதித்தார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்னங்க இருக்குது? ஆண்டவரை கூப்பிடும் பொழுதுதான் கூப்பிடணும், மற்ற நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்ல, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணாய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 9. ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், இன்னும் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு. பிள்ளைகளின் எப்படி சொல்றாரு? பிள்ளைகளின் பிள்ளைகளோடு. உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளோடு வழக்கு இருக்குது. அறிஞ்சுக்கிட்டீங்களா? சும்மா கிறிஸ்டினா மாறுறேன், கிறிஸ்தவத்துக்கு போனால் எனக்கு வீடு கொடுத்துருவாங்க, சோறு கொடுத்துருவாங்க, அது நீங்கள் எங்கே இருந்தாலும் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வழக்கு இருக்கு, உங்களுக்கும் கடவுளுக்கும் கர்த்தருக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை சரி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய வழக்கை, அந்த வழக்காடுவோ வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க மனம் பொருந்தி செவி கொடுத்துருங்க. இப்போ உலக பிரகாரமான ஒரு ஜட்ஜி, உலக பிரகாரமான ஒரு கோர்ட்டு என்றால், அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் உங்களை அலைய வச்சு ஐயோ ஏண்டா இந்த தப்பை பண்ணோம், சை இந்த தப்பை பண்ணதுக்காக வேலை செய்ய முடியலைன்னு போய் கையெழுத்து போட்டு கைப்பற்றி கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா? அது விட ஆண்டவருடைய பாதத்தில் இப்படி வரும்போது, ஆண்டவரே நான் செய்த தவறுகளை மன்னியும், எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணி தாரும் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வழக்கில் நியாயம் தீர்த்து அற்புதம் செய்வார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வழக்கு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம சொன்ன மாதிரி இல்லை, நம்மகிட்ட உண்மை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அழகாக எழுதுறாரு பாருங்க. அதே 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு. யாரை கொண்டு சொன்னாங்களா? அதனால தான் அந்த தீர்க்க தரிசனம் சொல்றதா எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்களாம் எதிர்பார்ப்பீங்க, பிரதர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்கிட்ட பேசணும்னா நீ ஜெபத்துக்கு வரும்போது வேதத்தின் மூலமாகவே உங்ககிட்ட பேசிடுவா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேதத்திலிருந்து சொல்ற தீர்க்க தரிசனம் தான் சரியான தீர்க்க தரிசனம். குறி சொல்ற மாதிரி போயிட்டு ஊழியக்காரன் தலையை கொடுத்து இவர் எனக்கு என்ன சொல்றார், நான் சொல்லுவேன் உனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள், கரெக்டா? அதான் தீர்க்க தரிசனம். ஒரு மனைவி 2 பிள்ளை தானே இருக்கும். என்னங்க தீர்க்க தரிசனம்னா? என்னங்க நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள வளரவே இல்லை. பாகாலை கொண்டு இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட ஜனங்கள் என்னை பெரிய ஆளா காட்டணும்னு சொல்லி இன்னைக்கு தேவையில்லாத சித்து வேலைகளை கற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனம் நடந்து கொண்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பாகால்களை கொண்டு. பாகால்னா யாரு? அந்நிய தேவன். சித்து வேலைகளினால இவனை பத்தி எனக்கு தெரியணும். குறி சொல்றது என்னங்க? அந்நிய தேவர்கள். அந்த குறி சொல்ற ஆவி பார்த்துட்டு குறி சொல்றது. நீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. யார் தான் கஷ்டத்தில் இல்லை? நான் சொல்லட்டா உங்களுக்கு குறிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு கடன் இருக்கு, யாருக்கு கடன் இல்லை? கடன் இல்லாத கை வைத்துங்க பார்ப்போம். எப்படிங்க? நான் சொல்லுவேன் உங்களுக்கு அநேக கடன்கள் இருக்கிறது. கரெக்டா சொல்லிட்டாருன்னு. இது யாரையா சொல்லணும்? உங்க பையன் ரொம்ப சேட்டை பண்றான், குட்டி பையனா சேட்டை தான் பண்ணுவான். ஏன்? இதுதான் அவர் சொல்றாரு, இவனெல்லாம் என்னத்தை குறி சொல்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு கிடக்குறீங்க. நீ வேதத்தை படியா, பைபிள் வசனத்தை உட்கொள்ளியா, அதுதான் ஏன் தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய பிள்ளைகள்
அறியாத பிள்ளைகள் கர்த்தர் பக்கம் வருவதற்காக சில காரியத்தை ஆண்டு சொல்லுவார், இப்படிலாம் நடந்திருக்குன்னு. அதை சொல்லிட்டு அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரை தான் பார்க்கணும். அதனால தான் மோசேயை கொண்டு போய் அவரே அடக்கம் பண்ணிட்டாரு. ஏன்? மோசே தான் எங்களை நடத்தினார்னு சொல்லிடுவான்னு சொல்லி நம்மளுடைய மைண்ட் செட்டில் அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்களாம். எவ்வளோ! அதனால தான் அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ ஆதலால் இன்னும் நான் உங்களோடு வழக்காடும். 9ஆம் வசனம், வழக்காடும் விட மாட்டேன்றாரு. என் ஜனங்களை நீ ஏமாத்தி வஞ்சித்து பணத்தை புடுங்கிறதும், அவன் சம்பாத்தியத்தெல்லாம் கெடுக்கிறதும், அவன் சொத்தை கெடுக்கிறதும், அவன் சமாதானத்தை கெடுக்கிறதும், பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி அது இருக்குது இது இருக்குது எல்லாம் தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எது இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உன் ஜெபம் வாழ்க்கையில் மேன்மையடைந்தால் நீ தோற்று போக மாட்டாய். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வழக்கு இருக்குதுப்பா, என் பிள்ளைகளுக்கு எனக்கும் வழக்கு இருக்குது, வழக்கை சரி பண்ணுங்க. ஏன் என்னால் மாற முடியல? அப்போ நான் வழக்கு இருக்குது ஆண்டவரே, நான் எதில் தப்பு பண்ணிட்டேன்? உலக பிரகாரமான வழக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் சரியாயிரும், கோர்ட்டுக்கு போனால் சரியாயிரும். பரலோகத்துக்கு உங்களுக்கு வழக்கு இருக்கு, தேவனுக்கு உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்குக்கு நீங்கள் அவர்கிட்ட போனாதான் சரியாகும். அவர்கிட்ட போனாம சைட்ல லஞ்சம் கொடுத்து யார் இடத்துலையுமே நீங்கள் எந்த ஊழியக்காரன் உங்களுக்காக மறிக்கல, இயேசு ஒருவர் தான் மறித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை இயேசு பக்கமாக நான் திருப்புகிறேன். ஏன் நம்ம வீட்டில் இந்த வியாதி, ஏன் நம்ம வீட்டில் இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எனக்கு இந்த நன்மை இல்லை? ஆண்டவருக்கு வழக்கு இருக்குது. நான் கேட்டேன் சமீபத்தில், ஏன் ஆண்டவரே ஒரு சொந்த வீடு ஏன் எனக்கு தரல, நீங்கள் என்ன காரணம் என்று சொல்லும்போது நான் சொன்னேன், நானே ஒரு சுதந்திரம், நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய். நான் அதை உட்கார்ந்துக்கிட்டு இந்த செங்கல் எங்கே வைங்க பிரதர், இந்த தண்ணி பைப்பை எப்படி வைங்க பிரதர், இதை இப்படி வைங்க பிரதர், அதை அப்படி வைங்க பிரதர், பச்சை ஜன்னலை உடைச்சு அங்கே தூக்கிக்க பிரதர்லாம் நான் சொல்ல கர்த்தர் விரும்பல. ஏன்னா நான் இங்கே வாழ போறவன் அல்ல, அங்கே வாழ போறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது எனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த இடம் எனக்கு நிரந்தரம் இல்லை. நான் அப்படிதான் அதை ஃபீல் பண்றேன். கர்த்தர் என்ன, அப்ப நான் கேட்கிறேன், என்னுடைய என்ன வழக்கு? நீனே எனக்கு சுதந்திரம், நானே உன்னை நடத்துவேன். நீ இப்போ இருக்கிற வீட்டை பார், நீயே சொந்தமா 1 கோடி ரூபா கொடுத்து கட்டினாலும் இந்த மாதிரி இருக்க முடியாது. கை தட்டுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. ஹவுஸ் ஓனரே வந்ததில்லை வீட்டுக்கு. 5 வருஷம் ஆச்சு வீட்டுக்கு போய். கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டு நான் தான் உனக்கு கொடுக்குறேன். நான் சொன்னேன், 10,000 ரூபா வாடகை என்னால் கொடுக்க முடியாது ஆண்டவரே, 5,000 இருந்தேன், எங்கேயோ உருட்டி பிறண்டு கொடுத்துட்டேன், இப்போ 10,000 எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு என்ன அடையாளம் சொல்லும்போது சொன்னார், அந்த வீட்டுக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸு. அன்னைக்கு வீடு வேணும்னு சொல்லும் பொழுது காலையில் ஒரு சகோதரன் 8 மணிக்கு அந்த பழைய கூடாரம், அந்த கொட்டா போட்ட கூடாரத்தில் ஒரு சகோதரன் வந்து, கர்த்தர் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொன்னார் சொல்லி 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இது என்னால் திரும்பி கொடுக்க முடியாது, என்கிட்ட எந்த சோர்ஸ் இல்லை, நகை கூட எதுவுமே கிடையாது, என்னால் கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நீங்கள் திருப்பி தர வேண்டாம், ஆண்டவர் கொடுக்க சொன்னார். அவ்வளோதான். வீட்டுக்கு கொடுங்கன்னு அவர் சொல்லலை. நான் அதை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவரத்தில் கேட்டேன், நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? அதை கொண்டு போய் அந்த வீட்டுக்கு கொடு. அப்புறம் ஆண்டவருக்கு எனக்கு ஒரு பொருத்தனை என்னன்னு சொன்னால், 1ஆம் தேதிக்கு கம்மி நான் வாடகை கொடுக்கக்கூடாது. 1ஆம் தேதி சரியாக, நான் வியாபாரம் பண்ணும்போது 1ஆம் தேதி கொடுத்ததில்லை, கடந்த 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் வாடகை 1ஆம் தேதி கரெக்டாக 10லேருந்து 11 மணி கர்த்தர் கொடுத்துருவார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் 1ஆம் தேதி என்னிடத்தில் பணம் இல்லை. 9:30க்கு ஜெப அறைக்கு போனேன். ஆண்டவரே, இன்னைக்கு 1ஆம் தேதி, இவ்வளோ நாள் சரியாக கொடுத்துட்டேன்ப்பா, நான் இப்போ யாருக்கிட்ட கேட்கணும்? என்னை யார்கிட்டையும் கேட்க வச்சிடாதீங்க, நான் உங்களை நம்பிதானே வந்தேன்னு சொல்லி ஜபரையில் முழங்கால் போட்டேன். நம்ப மாட்டீங்க, இயேசுவின் நாமத்தில் சாட்சியாக சொல்கிறேன், 2 நிமிஷம் ஜபந்தான், 3ஆவது நிமிஷம் என்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளவு வாடகை கொடுக்கணுமோ அந்த பணத்தை கர்த்தர் கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இத்தனை ஆண்டு ஆகியிருக்கிறது. தேவன் நாமத்துக்கு மகிமையாக நான் சொல்கிறேன், ஒரு நாள் கூட 2ஆம் தேதி கொடுத்ததே கிடையாது. வழக்கு இருந்தா கொடுக்க முடியாது. வழக்கை அவர் சரி பண்ணுகிறார். நான் செய்த காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்காக ஓடுவதை நினைக்கிறார். இவன் என்னை நம்பி வந்திருக்கிறான் என்று சொல்லி தேவன் என்னை நடத்துகிறார்.
தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உங்களுக்கு வழக்கு இருக்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மிருகம் கூட தன்னுடைய மகள் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது இன்னொரு மிருகம் அடிக்க மாட்டேங்குது. ஆனால் நாம ஊர் அடிச்சு உலையில போடுறோம். வழக்கு இருக்கு. கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை துர்ச்சனமா யோசிக்கிறோம். நான் தான் பணக்காரனாக வேண்டும், நான் தான் கோடீஸ்வரனாக வேண்டும், என்ன மாதிரி அவனை வீடு கட்டக்கூடாது, என்ன மாதிரி அவனுக்கு கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பெருமையாய் வாழ விரும்புகிறோம். அங்கேதான் தேவன் வழக்கை நியமிக்கிறார். நீ தாழ்மையாயிரு. தேவனுக்கு உனக்கு உள்ள தொடர்பை யாருக்காக விட்டு கொடுக்காதே. தேவனை தேடுவதிலே சோர்ந்து போகாதே. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த சட்டத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டில் போய் தியானிங்க. எனக்கு என்ன வழக்கு இருக்குப்பா, ஏன்பா என் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இவ்வளோ பிரச்சனை? அந்த வழக்கை ஆண்டவரை கேன்சல் பண்ணுங்க. சொல்லுவோம்ல, ஐயா எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, மாதம் மாதம் வந்து கையெழுத்து போடணும், போலீஸ் வீட்டுக்கு தேடி வருது, வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியல, மனைவிட்ட வந்து கேட்குறாங்க, அசிங்கமாக இருக்குது. நான் வியாபாரம் பண்ண நாட்களில் வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தேன். வட்டிக்காரர் அது வரைக்கும் ரோட்டில் தான் என்னை பார்த்து கேட்டார், கொடுத்து விடுவேன், இல்லைனா 2 நாள் லேட்டாக கொடுப்பேன். ஒரே ஒரு முறை என் வீட்டுக்குள்ளே வந்து சோபாவில் உள்ள வாங்கன்னு கூட சொல்லாத சோபாவில் வந்து உட்காந்து என் மனைவியை பார்த்து கேட்டார், அக்கா நல்லா இருக்கீங்களா என்று சொல்லி. என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அப்பா அண்ணன் வந்திருக்கிறாங்க. அண்ணன் நான் இல்லாமல் வரமாட்டார், எப்படி வந்தார்? உடனே அந்த வேலையை முடித்து விட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடி வந்தேன். சும்மா அக்காவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார். ரூமுக்குள்ளே போய் அழுதேன். இனி என்னுடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே யாரையும் நீர் அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லி அடுத்த நாளே அந்த அந்த வட்டி காரியத்தை கொடுத்து தொடர்பு இதோடு முடிந்து போனது. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு கடன் வாங்குவதற்கு கர்த்தர் சிச்சுவேஷன் அனுமதிக்கவே இல்லை. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வழக்காடுதல் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு என் பிள்ளைகளத்தில் பேசப்பா, வழக்கு இருக்கிறது. உலக பிரகாரமான வழக்கு நீங்கள் ஸ்டேஷன் போய் கோர்ட்டு போனால் சரியாகும். பரலோக வழக்கு நீங்கள் அவர்கிட்ட போனால் தான் சரியாகும். அதனால தான் உங்களுக்கு விடுதலை இல்லை. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த பரலோக சட்டத்தை எப்படி சரி செய்வது? என் பிள்ளைகள் எனக்கு முன்பாக சோர்ந்து போகிறார்கள். ஜெபத்துக்கு வருவதற்கு யோசிக்கிறார்கள். கடன் பிரச்சனைனால ஒரு தாயார் சொல்றாங்க, ஏங்க ஜெபத்துக்கு வரல? ஐயா, ஜெபத்துல வந்து கடனை கேட்கிறாங்க, பிரேயருக்கு வந்தா வட்டி கேட்கிறாங்க, நான் எப்படி வருவது என்று அழுகிறார்கள். நான் உண்டாக்கின ஜன முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. மனுஷ ரூபமாய் வந்தார். அதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் வழக்காட போகிறோமே, நீங்களும் நானும் சாவை தேடி போகிறோமே, நீங்களும் நானும் ஜெயிலுக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக என் பிள்ளைகள் அங்கே போகக்கூடாது என்று பாவமே செய்யாத தேவன் பாவமானார். ஐயா, அவரை பாவமாக்குறார். நீ இப்படி எல்லாம் செய்தாதான் ஜனங்களுக்கு விடுதலை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவருக்கு சமமான ஒரு தெய்வம். அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தம்மை தாமே வெறுமையாக்கி, வாசிங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல். அடுத்த வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பரலோக சட்டத்தை தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினாலே ஜெயித்தார். அவருக்கு உங்ககிட்ட வழக்காடுறது பெரிய இல்ல.
உங்ககிட்ட வழக்காடுறது ஒரு விருப்பம் இல்லை. ஐயோ, என் பிள்ளைங்க சோர்ந்து போயிடுவாங்க, என் பிள்ளைகள் சோர்ந்துருவாங்க, விடுதலை இல்லாம இருக்காங்க, நொறுங்குண்டு இருக்காங்க, பாவத்தில் இருக்காங்க, நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு சமமாயிருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளா இல்லாமல் பூமிக்கு மனிதனாய் வந்தவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது 10ஆம் வசனம், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் பூமியில் அனுப்பின நோக்கம் என்ன? உன் வழக்காடு பிரச்சனையை மாற்றுவதற்காக. நீங்க வழக்கு இருக்குல்ல, இந்த வழக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நீங்க ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அந்த வழக்கை ஜெயிக்கும். ஏன்னா நீங்க அவருடைய முன்னாடி சோர்ந்து போயிருக்கிறீங்க. இப்போ உங்க சோர்ந்து போனதை அவர் அகற்றணும். என்ன செய்யணும்? ஐயோ, இவங்களுக்கு எனக்கு வழக்கு இருக்குது, இந்த மகனுக்கு எனக்கு வழக்கு இருக்குது, இந்த மகளுக்கு எனக்கு வழக்கு இருக்குது, இந்த மரத்துக்கு வழக்கு இருக்குது, இந்த மிருகங்களுக்கு வழக்கு இருக்கிறது, பர்வதங்கள் எல்லாம் கத்தட்ட ஒப்பு கொடுக்கணும் என்பதற்காக, நம்மளை அழிக்க வேண்டாம் என்பதற்காக தேவனுடைய குமாரனை இந்த பூமிக்கு இயேசு அனுப்புகிறார். ஆமென். எவ்வளவு பெரிய தியாகம் ஐயா! பாவம் அறியாதவரை பாவமாக்கினார். வழக்கு இருக்கு, வழக்கு இல்லை நினைச்சுக்கிடாதீங்க. நான் எனக்கு இப்போ ஸ்டேஷன்ல வழக்கு இல்லை, லோக்கல் ஸ்டேஷன்ல எனக்கு வழக்கு இல்லை, கோர்ட்ல எனக்கு வழக்கு இல்லை. நான் கோர்ட்டுக்கு போக விரும்பலை. நான் டெய்லி 3 ஜெபக்குறிப்பு ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகக்கூடாது, ஆண்டவரே கோர்ட்டு வாசலுக்கு போகக்கூடாது, இயேசுவே நான் எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இது என் 3 ஜெபமும் டெய்லி இருக்கு. எனக்கு அங்கெல்லாம் போயிட்டு நிற்க வேலை இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குது. பைபிள் படிக்கணும், உண்மை பிரசங்கிக்கணும், உங்களுடைய வார்த்தையை சொல்லணும், உண்மை போல வாழணும், உண்மை போல இருக்கணும் தான் ஆசை எனக்கு. அப்போ இந்த வழக்கை நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழக்கை, உங்க முற்பிதாக்கள் ஏற்படுத்தி இருக்கிற வழக்கை இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்ள போகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் கொலோசையர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம், கொலோசையர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே வழக்கை எப்படி அவர் சரி பண்றார் நீங்க பார்க்க முடியும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. நல்ல கவனிங்க ஐயா, கிறிஸ்தோவருக்கும் கர்த்தருக்கும் ஒரு வழக்கு. அவர் சொன்னதை நான் செய்யல, அவர் ஏற்படுத்தின சட்டத்தை நான் மீறுகிறேன். அவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார், நான் கொலை செய்கிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார், நான் விபச்சாரம் செய்கிறேன். ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் செய்யாது, இச்சையோடு சிறிய பார்க்கிறேன். பொருளாசை உள்ளவனா இருக்காதுன்னு சொல்றாரு, நான் பொருளாசையா இருக்கிறேன். விக்கிரகத்தை உண்டு பண்ணாதன்றாரு, நான் உண்டு பண்றேன். இதெல்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த வழக்கை தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதிரடையா இருக்கிற கையெழுத்தை, இப்ப வாசிங்க, எதிரடையா இருக்கிற கையெழுத்தை குலைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து குலைச்சு போடுறார். இதெல்லாம் அழிச்சிருங்க, இதெல்லாம் வேண்டாம் பிதா, இதெல்லாம் இவனுக்கு வேண்டாம், இவனுக்கு வேண்டாம், என் பிள்ளைக்கு வேண்டாம்னு சொல்லுகிறார். பிதா எழுதின சட்டத்தை இயேசு கிறிஸ்து குமாரனாய் வந்து நீங்களும் நானும் ஜெயிலில் அடிக்கப்பட வேண்டியதை, நீங்களும் நானும் நரகத்தில் கஷ்டப்பட வேண்டியதை ஆண்டவர் குலைக்கிறார் ஐயா. அத கையெழுத்தை குலைக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சொத்து என் மூத்த மகனுக்கு என்று சொல்லும் போது இளைய மகன் வந்து குலைப்பான். ஏன் அவனுக்கு மட்டும் இவ்வளவு இந்த மெயினான பகுதியை கொடுக்குறீங்க, ஏன் இந்த மெயினான ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க, நானும் உங்க பிள்ளை தான் கேட்பான். அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் வழக்காடி தோற்று போற இடத்துல, நீங்களும் நானும் தப்பு பண்ணி நம்மளை மரண பரியந்தம் நம்மளை உடைக்க வேண்டிய இடத்துல அவர் கையெழுத்தை குலைத்து போடுகிறார் ஐயா. குலைத்து வாசிங்க, குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து. வேண்டாம், இது வேண்டாம், இது அழிச்சு போடு. சிலர்லாம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா தோக்கிறமா வந்தா என்ன பண்ணிடுவாங்க, ஒன்னு அழுதுருவாங்க, இன்னொன்னு என்ன பண்ணிடுவாங்க, படக்குன்னு தட்டி விட்டு அதை ஆட்டத்தை கலைச்சிருவாங்க. கர்த்தர் நமக்காக அதை செய்கிறார். ஹலோ, பி கேர்ஃபுல்.
லிசன், கவனியா. இயேசு எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கிறார். நீனும் நானும் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கொலைச்சிட்டார், இல்லைன்னா அன்னைக்கு ஜீவனோட இருந்திருக்க முடியாது. சங்கீதம் 118 எழுதுறாரு, நான் சாவாமல் படைத்திருக்கிறது கிருபை. இன்னொன்னு சொல்லுகிறார், வெகுவா என்னை தண்டித்தும் என்னை சாவுக்கு நீர் ஒப்பு கொடுக்கவில்லை. என் கூட இருந்த எந்த ரவுடி இல்லைங்க. சமீபத்தில் ஒரு சகோதரன் சொன்னார், 7 பேர் என்னோடு இருந்தார்கள், பெரிய அராஜகம் பண்ணினோம், இன்னைக்கு 6 பேர் உயிரோட இல்ல, நான் ஒருவன் தான் உயிரோடு இருக்கிறேன். காரணம் என்ன? உனக்கு சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவனுக்கு தெரியவில்லை, நடுவில் இராதபடி கொலைத்து போடுகிறார். கொலைத்து போடு ஒரு பெரிய வழக்கு இருக்குது. இந்த வழக்கு தெரியாம நம்ம வாழ்றோம். எதை வேணாலும் தெய்வம்ன்றோம், எங்க போனாலும் சரின்றோம், மனுஷனை மேன்மைப்படுத்துகிறோம். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கும் பிதாவுக்கு இருக்கிற பிரிவினையை சரி பண்றதே அவர்தான். உங்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற வழக்கை சரி பண்றவர் இயேசுதான், வேற யாரும் கிடையாது. ஏனென்றால் அவர் சிலுவைக்கு போய் அதை சரி செய்தார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சிலுவையில போய் அதை சரி செய்தார். இந்த வசனம் ஆழமா உங்களுக்குள்ள வரணும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கொலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களை. சும்மா இல்லையா, என் ஆண்டவரை 2 கரங்களை விரிக்க வைத்து யோசிச்சு பாருங்க. ஒரு சின்னோண்டு கையில ஒரு பின்னு குத்தினால் 1000 முறை சொல்லுகிறோம், தகப்பனிடத்துல, தாயினிடத்துல, மனைவியிடத்துல, என் கையில குத்திருச்சு, ரத்தம் வந்துருச்சு, உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று 2 கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டாச்சு. கால்களை நேர வச்சு ஆணி அடிக்கப்பட்டாச்சு. யாருக்காக? சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு துரைத்தனம் அதிகாரத்தை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி தேவனுடைய குமாரன் சொன்னீங்களே, அஞ்சப்ப 2 மீன் ஆசீர்வதிச்சீங்களே, மரித்தவனை உயிரோட எழுப்புனீங்களே, காற்றையும் கடலை அதட்டுனீங்களே, எங்கேயா போச்சு உங்க வல்லமை கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் நிந்தைப்பட்டார். வெளியரங்கமா கோலமாகி, வேதம் சொல்லுது பாருங்க, வெளியரங்கமாய் கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க சிலுவையை பார்க்கிற ஜனத்துக்கு வழக்கு இல்லை. இப்பொழுது நான் ஒன்றை அறிந்து கொண்டேன், எந்த ஜனம் சிலுவையை பார்க்குதோ, எந்த ஜனம் சிலுவையில தொங்குற இயேசுவை பார்க்கிறதோ அவனுக்கு வழக்கு இல்லை. கைத்தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு வழக்கு இல்லை. நீ ஆண்டவரை பார்த்தாய் என்றால் உனக்கு வழக்கே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சள் இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சள் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனில் வியாகுலம் வந்தார் அவரையே நான் அண்டிக் கொண்டார். அதை மிக போதிடும் அண்ணா, அதை மிக போதிடும் அண்ணா, ஆறுதல் அளிப்பதை சொன்னார். சிலுவை நிழலில் அனுதின மடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். 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 ஹல்லேலூயா. சிலுவையை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க வழக்குகள் எல்லாம் நிலுவைக்கு வரப்போகிறது. ஆமென். இந்த வழக்கு தான் ஆண்டவர் சொல்றார், வழக்காடுவோம், வாங்க பார்ப்போம், வழக்காடுவோமா, நீனு நான் வழக்காடுவோமா. என்ன அக்கிரமம் என் முன்னாடி, என்ன துணிகரம் உனக்கு, நான் ஒருத்தர் இருக்கிறேங்கிறதே நீ நினைக்கிறது இல்லைன்னு சொல்லி வழக்காட கூப்பிடுறாரு.
எங்கெங்கெல்லாம் போய் செஞ்சீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, எவ்வளோ பேருக்கு துரோகம் பண்ணீங்க, எவ்வளோ பேரை திட்டினீங்க, எவ்வளோ பேரை அடிச்சிங்க, எவ்வளோ பேரை துர்ச்சமாக நினச்சிங்க, எவ்வளோ இன்னரில் பாவம் பண்ணீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையான வக்கீலுக்கு பணம் கொடுத்து நீங்கள் வைக்காமல் இருக்கலாம். பணமே வாங்காத ஒரு நியாயாதிபதி வக்கீல் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வர. கிறிஸ்தவராகிய எனக்கும் எல்லாத்தையும் நான் எப்போவுமே பேசும்போது இப்படி தான் பண்ணு, என்னைக்கு தான் கொண்டு வருவா. இந்த வழக்கை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்கள் இருதயம் சோர்ந்து போகாது. அல்லேலூயா. வழக்கு இருக்குது, அதை மட்டும் நீங்கள் நினைங்க. அந்த வழக்கை சரி பண்ண ஆண்டவர்கிட்ட வந்துட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட வாங்க. வக்கீல் சொல்லுவார், சமீப நாட்களில் என் தம்பிக்கு ஒரு வழக்குக்காக கோர்ட்டு வாசல் அன்னைக்கு தான் மிதிச்சிருக்கேன். என்னால் நான் மிதிக்கலை, என் தம்பிக்கோசரம் கோர்ட்டு வாசலுக்கு போனேன். அங்கே போனால் சாயங்காலம் 4:30 மணிக்கு பேச வேண்டிய ஜட்ஜி காலையில் 10 மணிக்கெல்லாம் சரியாக வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. எத்தனை மணிக்கு? காலையில் 10 மணிக்கு தேடுகாதுன்னு உட்காந்துருக்குறோம். வழக்கு எப்போ விசாரிக்க போகிறாங்க? 4:30 மணி 5 மணிக்கு கடைசி வழக்கு. எங்கள் வழக்கு என் தம்பி தான் அப்படி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன்? 6 மணி நேரம் அந்த வழக்கில் உட்காந்தேன். நான் அப்போ தான் நினச்சேன், ஷே இவ்வளோ நேரம் ஆண்டோட்ட உட்காந்துருப்போமா, இவ்வளோ நேரம் கத்தரை துதிச்சிருப்போமா. நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் என்னைய ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டியடா, என்னைய கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டியடா அப்படி சொன்னேன் என் தம்பிகிட்ட. வழக்கு இருந்தா இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. இன்னைக்கு வழக்கை கேன்சல் பண்ணுங்க. நமக்கு எதிரையடியாக இருந்த கையெழுத்தலை குலைத்து போட்டிருக்கிறார். செபிக்கும்படி எல்லாரும் எழுதின இருக்கலாம்.